இன்றைக்கி நம்ம வண்டாரக்குழலி சேனலில் சுரக்காய் கூட்டு பார்ப்போம். சுரக்காய் கூட்டுக்கு கொஞ்சம் மஞ்சள், தாளிக்கிறதுக்காக மிளகா, பச்சை மிளகா, இது வேக வைக்கிறதுக்கு, அரைச்சி போடுறதுக்கு கொஞ்சம் பூண்டு, தேங்காய், சின்ன சுரக்காய் தான் பண்ணுறோம், அதனால கம்மியாக எடுத்துருக்கோம். தேங்காய், அதோட ஜீரகம், தேங்காய், ஜீரகம், பூண்டு இதை அரைச்சி போடுறதுக்கு கூட்டுக்கு கம்மியாக தான் தக்காளி போடணும். ஒரு தக்காளி போட்டிருக்கேன். அடுத்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் நாங்கள் எப்போவும் காரைக்குடி சமையலில் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவோம். இதில் மிளகா பொடி போட மாட்டோம். வேணும்னா பச்சை மிளகா அரைச்சி போடுவோம். இப்போ காரம் வேணால், சுரக்காய் சின்னதாக காரம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கட்டும் அப்படிங்கிறனால மிளகா உடச்சி போடுறோம். அந்த மிளகா உடச்சி போடுறது எதுக்குன்னா, சாப்பிடும்போது அவங்களுக்கு காரம் தேவைப்பட்டால் அந்த மிளகாயை பிச்சு அதோடு சேர்த்துக்குவாங்க அந்த காரத்துக்கு. அதான் இந்த பச்சை மிளகா. இந்த கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, கூட்டு தாளிக்கிறதுக்கு எப்போவுமே ஜீரகம் தான் யூஸ் பண்ணுவோம். ஜீரகம் தான் கூட்டு தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம எடுத்துருக்க சுரக்காய் சின்னது தான், சின்ன சுரக்காய் தான் பண்ணுறோம். வாங்க எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சின்ன சுரக்காய் இன்றைக்கி சுரக்காய் கூட்டு பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது பார்க்கலாம், சமையல் பார்க்கலாம். சுரக்காய்க்கு அதிகமாக தண்ணீர் சேர்க்கக்கூடாது கூட்டுக்கு, ஏன்னா அதுவே தண்ணி சத்து காய். அதனால் கம்மியாக தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நான் எப்போவுமே கல் உப்பு தான் யூஸ் பண்ணுவேன். கல் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து அதுக்கு கட் பண்ணி வச்சா எல்லாம் போடணும். தக்காளி, பச்சை மிளகா, மஞ்சள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டால் நல்லாயிருக்கும். அதிகம் மஞ்சள் போடக்கூடாது, ரொம்ப மஞ்சையும் தெரியக்கூடாது. கூட்டு இப்போ கொஞ்சம் வெள்ளையாக இருந்தால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். காய் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பருப்பு போடணும். பருப்பு போட்டு கொஞ்சம் நேரத்தில் தேங்காய் அந்த பூண்டு அரைச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த விழுது போடணும். அதுக்கப்புறம் தாளித்து இறக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வெந்துருச்சு. இப்போ அதோட பருப்பு சேர்த்துக்கலாம். சுரக்காய் கூட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொம்ப காரம் இருக்காது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் சுரக்காய் கொஞ்சம் பெருசாக தான் கட் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி சதன்னு பருப்பாக இருக்கும். இது சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ப்ரெஷர் பேஷண்ட்டுக்கு, சுகர் பேஷண்ட்டுக்கு, வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது. உடம்புலேருந்து நீர் பிரியும். இது காரமான காரக்குழம்பு, வத்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பபாய், வாங்க சாப்பிட்லாம்.